கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தையை படிக்க தெரிஞ்சிருந்தோம், அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம், வாரம் வாரம் பாட்காஸ்ட் போடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மாதம் கழிச்சு பாட்காஸ்ட் போடும் உங்கள் தெற்குறி ஜிஎஸோட நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரேண்ட் பாட்காஸ்ட் ட்ரங்கன் மைண்ட் பாட்காஸ்ட். ஸோ ஒரு மாசமா மைக் வாங்கினா கன்சிஸ்டன்சி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வரல. மைக் வாங்கினாங்கிறது ரொம்ப சோம்பேறி. நம்ம இந்த சொல்ல ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுப்பு சலிப்பு இந்த மாதிரி மைக் ஓகே மைக் வாங்கியாச்சுல, அதுக்கு மைக் வாங்கினதுக்கு அதிகமாக போடணும் அப்படிங்கிற அறிவு இந்த மண்டே கேட்டல. இன்னைக்குமே இதுவுமே நான் ஒரு பல நாளாக மைக் எடுத்த சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெள்ளிக்கிழமைனா மைக் எடுத்து வச்சுட்டு நானே சார்ஜ் போட்டேன். ஓகே சார்ஜ் போடும், சார்ஜர்னாலும் நம்ம போடுறோம், பேசுகிறோம், தாக்குறோம், தூக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் வரட்டும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வீட்டிலேருந்து ஒருத்தர் அங்கங்கே கூப்பிட்டாங்க. பேசி டைம் ஓடிடுச்சு. அப்பா முடிஞ்சிருச்சு, ஓபி அடிச்சாச்சு. வர வர ஓபி அடிக்கிறீங்க எங்கெல்லாம் வழி இருக்கு அதெல்லாம் பார்த்து ஓபி அடிச்சுட்டு இருக்கு. ஐயோ ஐயோ. ஸோ ஒரு மாதம் வசதியாக நல்லா அலுப்பு தட்ட தெலுக்குன்னு தள்ளிவிட்டு ப்ரொடக்டிவிட்டி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் திஸ் மந்த் ஹாஸ் பீன் விட்டு கொஞ்சம் ரொம்ப போரிங்காக போன மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் சம் ஃபியூ குட் திங்ஸ் ஹேப்பன். அது மாதிரி எங்கே நம்ம விட்டோம் கடைசியாக ஃபெப்ரவரி மாதம் பாதியில் விட்டோம். அதுக்கடுத்து நடுவில் வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு, இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிச்சு. அப்புறம் ஒரு பெங்களூர் கொரியன் ட்ரிப்பு போனேன் நம்ம பாய்ஸோட. வேற என்ன நடந்துச்சு ஸ்பெஷாலிட்டி? வாட் ஸ்பெஷல் வேற என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? அண்டு திருப்பி ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு கன்சிஸ்டன்சி பிரேக் இருக்குது. அது ரொம்ப வரியிங் சைனாக இருக்குது. அது திருப்பி கட்டி எழுப்ப வேணாமா அப்படிங்கிறத ஒரு சல்லி ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ஆரம்பிப்போம். சாரி கைஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான விஷயம் கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் தட் வில் கோ வித் அ ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு நம்மளோட இது ஸ்விம்மிங் ஆரம்பிப்போம். அதுதான் நமக்கு கொஞ்சம் பிடிச்ச டாபிக், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். ஸோ ஸ்விம்மிங் பரவாயில்ல, ஓகே. ஐம் ஃபீலிங் நைஸ். ஏன்னா முன்ன அரைப்பூல் தான், அதாவது ஒரு அரை லேப் கூட இல்லை, ஒரு அரை ஸ்விம்மிங் பூல் தான் ஸ்விம் பண்ணுற அளவுக்கு தெம்பிருச்சு. இப்போ கொஞ்சம் ஓகே பெட்டர். ஒரு ஃபுல்லு தான் அடித்ததுக்கு எடுத்து தான் திருப்பி மூச்சு வாங்கும். அது ஓகே தான். அது இல்லாமல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால அது ஒரு விஷயம். இப்போ இட்ஸ் பீன் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அது மட்டும்தான். அதை தாண்டி மார்ச் மாதம் அந்த மெட்டா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தா அதுவும் ஏதாச்சும் பண்ணி ஒப்பிச்சுட்டே இருக்கான்ட்டு. அப்புறம் ஒர்க்குமே ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்க ஆரம்பித்த காரணமே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கு, இருந்தாலும் அது ஒரு ரொம்ப மொனாட்டோனஸாக ரெப்பிட்டேட்டிவாக இருக்கா, அதனால கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது. அது இல்லாமல் ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட்டுமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால போர் அடிக்குது. ஸோ அதை தாண்டி வாட்ஸ்அப்பிங் ப்ரோட்டீன் பவுடர்கள் வாங்கிவிட்டேன், கிரியாட்டின்கள் வாங்கிவிட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்டு அது ஒருவேளை அது வாங்கி ப்ரோட்டீன் பவுடர் ஒரு 2 monthஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு கதையுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சரி வெறும் கிரியாட்டின் மட்டும் வாங்குவோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் தான் சொன்னேன், அந்த உடம்புல மசில் மாசு இதெல்லாம் கம்மி ஆகிட்டு இருந்துச்சு நடுவில். அப்போ பரவாயில்ல, அப்போ நமக்கு கம்மியாகுது. அது இல்லாமல் கையுமே இல்லை, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே தூக்குறது உடம்பு குறைஞ்சி, ஆனாலும் இதாக ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி ஃபஸ்ட்டு கிரியாட்டின் வாங்கி அச்சு நவுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். சரியா கிரியாட்டின் ப்ரோட்டீனையும் வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம கன்செப்ட்ல ப்ரோட்டீனுங்கிற வார்த்தையே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற வீட்டில் இருந்தாச்சும் பரவாயில்ல, 4 முட்டையை உடச்சு பார்த்தோமா, நாக் அவுட் பண்ணோமா, ஜாம் ஜூம் சிங் அப்படின்னு இருந்தோமான்னு இருக்கும். பார்த்தா இங்கே அந்த மாதிரி எதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. சரி
ஒரே பாசிபிலிட்டி வேதான் அப்படின்ட்டு உட்காந்து யூடியூப். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. கெட்ட பழக்கமா, அது நல்ல பழக்கமா, என்ன பழக்கம்னு தெரியாது. ஒரு சில விஷயம் நான் எதுவுமே இன்ஸ்டன்ட் பை போட மாட்டேன். ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன். இல்லை எனக்கு ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருக்கு அது வாங்குறது அப்படின்னா, நிறைய அந்த ரிவ்யூ அது இது எல்லாம் பார்த்து இது பண்ணி அங்க கம்பேர் பண்ணி இங்க கம்பேர் பண்ணி அவன்கிட்ட கேட்டு கேட்கறது கம்மி. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு இதுவும் இல்லை. சரி யார்ட்டாவது இது பண்றது கேப்போம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு காலேஜ் முடிச்ச காலத்துல இருந்து ஜிம்முக்குள்ளதான் குடிச்சு போட்டு குடியிருக்காரு. அவன்கிட்ட போய் நான் சரி முடிவு எடுத்துட்டேன், வேவே எடுக்க போறோம், கிரியேட்டின் எடுக்க போறோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா அப்ப அவன்கிட்ட போய் கேட்டேன், டேய் மச்சான் ப்ரோட்டீன் எடுக்கலான்னு இருக்கேன்டா அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன தோணிச்சு, வே ப்ரோட்டீன் எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறாங்க. அவன் உட்காந்து லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். மச்சா இந்த சமூகமே இப்படித்தான், வே ப்ரோட்டீன் இந்தியாவோட ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். படா போயிடே இன்னும் திருப்பி இவனாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கலாங்கிற மாதிரி. இல்லை மச்சான் ப்ரோட்டீன் எடுக்க போறேன், என்ன பிராண்ட்ல எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லு சாமி அப்படின்னு. அப்புறம் அவனும் சரி பார்த்துட்டு நான் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் சொன்னான். சரி, ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப எதை எடுத்தாலும் அதில் ஏதோ ஆர்சனிக் இருக்குங்கிறான், மெட்டல் இருக்குங்கிறான், ஜாஸ் இருக்குங்கிறான், ராக் இருக்குங்கிற மாதிரி என்னென்னமோ இருக்குங்கிறாங்க. சும்மா காமெடிக்கு தான். மெட்டல்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல, அதில் செக் பண்ணுவாங்க போல வே ப்ரோட்டீனில். ஸோ அதெல்லாம் இருக்கு, அதை செக் பண்ணி இதை செக் பண்ணணும்னா ரொம்ப செக் பண்ணால் காண்டாயிரும் நமக்கு. ரொம்ப செக் பண்ணிட்டு இருந்தோம்னா வாங்குற ஆசையுமே போயிடும். ஸோ அதனால தான் சரி அவன்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு பிராண்ட் சொன்னான். அவன் மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்துட்டு இருக்கேன்னா பார்த்தேன், நமக்கு மேங்கோ ஆகாது, அதனால நம்ம பனானா ஃப்ளேவர் போட்டாச்சு. பனானா ஃப்ளேவர் போட்டு அதுவும் வந்துச்சு, பரவாயில்ல, ஓரளவு ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, ஒரு 2 நாளில் வந்துச்சு. வந்ததுலேருந்து அன்று தொட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 10-15 நாளா புரோட்டீன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், கிரியாட்டின் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. இந்த செல்லுங்க கையோட பிளசிபோ எஃபெக்டா இல்லை உண்மையிலேயே அப்படியா அப்படின்னு தெரில. ஒரு ஆர்ம்ஸ் பைசப்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மைட் பி தம்ஸ் அப் டு தட். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் தம்ஸ் அப். அதை தாண்டி ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் நம்ம ட்ரங்கன் மைண்ட் பேஜில் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறது இல்லை, நிறுத்தியாச்சு, அப்படியே நிறுத்தியாச்சு. அது ஒரு ஃபோனோ ட்ரெயினுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாக்கை வச்சுட்டு நடக்கிறதும் இல்லை. நடக்கிறதுனா ஆஃபீஸ் போகிறது வேறு எதாவது, ஆஃபீஸில் நடுவு நடக்கிறது அவ்வளோதான். அதுவுமே கிளாக் பண்ணுறது இல்லை, அதுவும் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கண்ணா பின்னான்னு ரேண்டமாக நைட்டில் சாப்பிட்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. திருப்பி அந்த கன்சிஸ்டன்சி ட்ராக் கொண்டு வரணும். ஆனால் ட்ராக்கு கொண்டு வரப்போ என்ன வரும், நம்மளோட இன்னொரு ஹைட் சைடு 30 வயசு டார்கெட் வச்சிருக்கல, அதுக்குள்ளே ஏதாச்சும் இது பண்ணணும்னா இந்த தோணுது சாப்பிடுப்பா, அது பண்ணுப்பா, இது பண்ணுப்பாங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதை பேக் கொண்டு வரணும். இது பை எனி சான்ஸ் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும். ஹெல்த் வைஸ் இட் இஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கன்சப்ஷன் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மூஞ்சி ஆனால் லைட்டாக வீங்கின மாதிரியே இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒல்லியான மாதிரி இருக்கு, என்னன்னு தெரில. ஓகே ஹெல்த் வைஸ். அது நம்ம மென்டலி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஜோனும் இல்லை. ஆனால் ஒரு சில தருணங்கள்ல ஹாப்பி என்னன்னா, பெங்களூர் போனேன். எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோமே தரமாட்டாங்க. போய் மேனேஜர் காலில் வந்து தலைவரே கொடுத்துரு அப்படின்ட்டு. எங்கள் இதில் வேற சிவராத்திரிக்கு அடுத்த நாள் லீவு. ஸோ கேட்டுட்டு ஒரு மார்ச் ஸ்டார்டிங்லேயே இல்லை ஃபெப்ரவரி சம்திங், மார்ச் ஸ்டார்டிங்காக ஃபெப்ரவரி கடைசி மார்ச் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்கள் போயிட்டு புதன்கிழமை ராத்திரி பஸ்ஸை புக் பண்ணி போய் பெங்களூரில் போய் இறங்கி அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு. பெங்களூர் தான். சரி நல்லா இருந்துச்சு. சரி போனேன். போயிட்டு அங்கே நம்ம நண்பர் இருக்காரு, அமேசானில் வேலை செய்கிற. அப்படி அவர் வீட்டில் போயிட்டு லேண்ட் ஆகிட்டு சாப்பிட்டது ஒரு பரோட்டா, ஒரு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஆம்லெட்டு, தேங்காய் சட்னி.
ஹைதராபாத் ரொம்ப எவ்வளவு அல்பமா இருந்திருக்கேன்னா, ஹைதராபாத்ல இருந்து அங்க போய் சாப்பிட்டு வாயில வச்ச முதல் விஷயம் தேங்காய் சட்னி. அப்பா, தேங்காய் சட்னி எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேன்னு அப்பதான் தெரிஞ்சு. அப்புறம் சாப்பாடு கீப்பாடுலாம் அன்னைக்கு போட்டுட்டு என்ன பண்ணோம் அன்னைக்கு. நானும் 3 பேர். நான் இங்க இருந்து வந்திருந்தேன், பாம்பேல இருந்து ஒரு தற்குருவி வந்திருந்தான். 2 தற்குருவியும் சேர்ந்து என்ன பண்ணோம், ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். அவன் ட்ரெஸ் எடுக்க போனான். அப்புறம் அங்க ஒரு ஃபீனிக்ஸ்னு ஒரு மால் இருந்துச்சு, போயிட்டு ஜல 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 ஜல்லுன்னு சொல்ல சுத்தி பார்த்துட்டு ஒரு அங்கே அங்கேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு கார்டியோ செஷன் போட்டிருப்பான். நடக்கிறான் நடந்து முடிச்சு ஒரு 600 கிலோ கேலரிஸை பர்ன் பண்ணிட்டு அப்புறம் கீழே போயிட்டு அப்புறம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு செட்டில் ஆகிட்டு திருப்பி ராத்திரி ஒரு ஃபுட்டு என்ன பண்ணோம், ஐடியில் பரோட்டா வாங்கி சிக்கனை வெட்டி இது குழம்பு வச்சுட்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து உரையாடல்ஸ் அண்ட் ஸ்டஃப் பண்ணிட்டு திருப்பி அவ்வளோதான் அன்னைக்கு டே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஒர்க்கு. அவ்வளோதான். ஒர்க்கு வரப்ப இன்னொரு சென்னையிலேருந்து இன்னொரு தற்கொலை நண்பன் வந்தான். அவன் வந்து அப்புறம் அவனும் வந்தோன்னா 4 பேர் உட்காந்துதான் ஒர்க்கு. அன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ஒர்க்கு. காலிலேருந்து வேன்னு உட்காந்து அப்புறம் 5 மணிக்கு அது முடிஞ்சதுக்கு எடுத்து வெளியில் போனோம். வெளியில் போயிட்டு ஒரு கெஃபே ஒன்று போயிட்டு அங்கே அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு 4 பேர் அப்புறம் ஃபோட்டோ. ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோ எடுத்து. ஒருத்தவங்க கேமரா கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம்லாம் போட்டு கொடுத்தானுங்க. நமக்கு ஃப்ரேம் வாங்கி அதை சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஒருத்தன் 2 பேர் வாங்கிட்டானுங்க. ஒருத்தன் வீட்டில் வச்சுக்கிறது, அந்த பெங்களூரில் இருக்க வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் பாம்பேல இருக்கான் அவனை எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு நம்ம பேஜில் ஆர்டர் பண்ண பார்த்து எங்கே வைக்கிறதுன்னு அதுக்கு இடம் இல்லை. இந்த ஃபோட்டோவை எங்கே வைக்கிறது, அதனால வச்சுட்டு கிச்செல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே என்ன பண்ணோம், வெள்ளி லீவு வெளியே போயிட்டு வந்தோம். சாட்டர்டே அவன் என்ன பண்ணான், தலைவர் அமேசான் வேலை செய்கிறார்ல, அமேசான் ஆஃபீஸ்க்கு போனோம். ஆஃபீஸ் போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அங்கே குட் லேர்னிங். இந்த எனக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. இந்த 8 பால் பிடிக்கும், விளாடவும் பிடிக்காது, எதுவும் தெரியாது. சும்மா ஃபோனில் விளாடுவேன், நல்லா இருக்கும். ஆனால் ரியல் விளாட தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு அவன் தான் வந்து வா எப்படி விளாட்றேன் இல்லை எதுவும் சொல்லி தரேன் அப்படின்னா சரின்ட்டு அது விளாண்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணி அங்கே போனதுலேருந்து ஸ்விம்மிங்கே பண்ணல. அப்புறம் அங்கே ஸ்விம்மிங் இது போட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு வந்தோன்னே இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போனோம். இன்னும் 2 தற்கூரிங்க ஃபுல்லாக காலேஜில் தற்கூரிங்க எல்லாருமே இருந்தானுங்க. பார்த்தது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு, நல்ல டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் அங்கே போனோம். போயிட்டு ஒரு அங்கேயும் போயிட்டு ஒரு 2 ஃபோட்டோக்களை எடுத்துட்டு ஜமால் ஜமீன் அது பப்பு உள்ளே போயிட்டு டான்ஸு கீன்ஸ்லாம் போட்டுட்டு கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு இன்ட்ரோட்டாக இருந்து திடீர்னு அங்கங்கே வெளில போனோம்னு எரிச்சலாக இருக்கும். நம்மளா ரூம்லேயே உட்காந்தோமா, ஏதாச்சும் ஆர்டர் போட்டோமா, சாப்பிட்டோமா, வெளில போகிறனாலுமே உட்காந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஆள் ஆரவாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அப்படி இப்படின்னு இருந்தால் கூட ஓகே. கொஞ்சம் டோலிகள் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஆன்னு வேடிக்கை பார்த்து இது பண்ணலாம். இது கொஞ்சம் கசகசன்னு இருக்க இடத்துல நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம லக்கு ட்ரை பண்ணி ஒரு 2 இன்ஸ்டாகிராம் ஐடி ஷேர் பண்ணோம். 2 நல்லா இல்லை, அதனால் நெக்லெக்ட் பண்ணி அன்ஃபாலோ பண்ணியாச்சு. தட்ஸ் வாட். அப்புறம் அங்கேருந்து திருப்பி சண்டே வாஸ் வெரி சில் சண்டே. எல்லாம் பேனு உட்காந்துருந்தோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு பெங்களூர் போயிட்டு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் பயங்கர சாப்பாடு சாப்பிட்டுக்கினே இருந்தேன். பெங்களூர் என்ன தோணுச்சு என்ன நினைச்சேன்னே தெரில. செப்டோக்கார மட்டும் வந்துட்டேன். நாங்க போன 3 நாள்ல செப்டோக்காரனுக்கு ஒரு 7,000 8,000 லாபம். எங்க பார்த்தா செப்டோ கெஃபேன்னு ஒரு சமாச்சாரம் பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு திங்ஸ் இல்லை. என்ன வாட் எவர் த ஸ்டஃப்னா டீ காஃபி சமோசா கிட்டத்தட்ட பேக்கரி ஸ்டஃப்ஸ் தான். ஒரு கார்லிக் பிரெட் அது இருந்துச்சு. ஆர்டர் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. வந்ததுமே 5-10 நிமிஷத்துல வந்துட்டான். அந்த விஷயத்துல பார்க்குறப்ப ஐ திங்க் ஒரு சூப்பரான விஷயம். ஹைதராபாத் வந்து தேடினேன் இல்லை.
முடிஞ்சு ஆல் காட் அப் எண்டட் அப். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் பண்ணோம். சண்டே கிளம்பியாச்சு. கிளம்பி திருப்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஜிகு 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 ஜிகுன்னு இங்கே ஹைதராபாத்தில் வந்து இறங்கியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அதுக்கடுத்து திருப்பி ரொட்டீன் தான். மார்னிங் வேக் ஸ்விம் ஒர்க் ரிப்பீட், ஒர்க் வேக் ஸ்விம், வேக் ஸ்விம் ஒர்க் ரிப்பீட், வேக் ஸ்விம் ஒர்க் ரிப்பீட். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒர்க்குமே கொஞ்சம் சக்கச்சன்னு இருந்துச்சு. மேனேஜர் அப்பப்போ வந்து தம்பி அதை இன்னோவேட்டிவா பண்ணு, இதை இன்னோவேட்டிவா பண்ணும்பா, ஆனா பட்ஜெட் மட்டும் தரமாட்டாரு. அந்த மாதிரி தங்கமான மனுஷனுக்கு இருந்துக்கிட்டு அப்புறம் வாட்ஸ்அப். அப்புறம் ஒரு என்ன படம் பார்த்தேன், படம் நடுவில் டிராகன் இருந்துச்சு. டிராகன் பார்த்தோம். டிராகன் நல்லா தான் இருந்துச்சு. இது லைக் எப்படி சொல்றது, ஒரு சட்டிலாக இருந்துச்சு அந்த படமே. ஒரு ஜென்ஜியை அடிக்கிறான், ஆனா அவன் ரூட்லயே போய் அடிக்கிறான். அதுல வந்து அவன் புரிஞ்சா புரியல என்ன எதுவும் தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு தேட்டரில் பார்க்கறதுக்கு. ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. குடும்பஸ்தன் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. வாட் என்ன படம் பார்த்தேன் நடுவில், ஐடென்டிட்டின்னு ஒன்று பார்த்தேன். ஒரு சுமாராக இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்டான அது ரொம்ப சுமாரான படம். வேற என்ன பண்ணேன், ஐயோப்பா ரீல்ஸ் அதாவது கொஞ்சம் டூம் ஸ்க்ரோலிங்லேருந்து வெளில வரலான்னு பார்த்தா போக போக உள்ள போயிட்டே இருக்கு. ஆப் முன்னாடியாச்சும் இன்ஸ்டாகிராம் போவேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரும், ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கடுத்து யூடியூப் போவேன், அங்கேயும் ரீல்ஸ் இருக்கும். யூடியூப் கூட எனக்கு இன்டென்ஷன்லாம் அது நான் கிளிக் பைட் ஆயிடுவேன். ஏன்னா போவேன், எவனாச்சும் இந்த ஸ்விம்மிங் பண்ணுறது போட்டிருப்பான். எனக்கு அந்த ஸ்மூத்தாக ஒருத்தர் இருப்பார், ஒரு ஸ்மூத்தாக ஹேண்ட் மூமெண்ட்டு அது இதெல்லாம் பண்ணுவார். அதை பார்க்க அதுலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும். ஓகே, அப்போ அது பார்ப்பேன். அது கீழே போவேன். அதுக்கடுத்து ஒருத்தனை வந்துடுவான், அவ்வளோதான், யூடியூப்காரன் என்னை பிடிச்சிருவான். ஆனால் இன்ஸ்டாகிராம்காரன் எப்படி என்னை பிடிக்கிறான், எங்கேருந்து பிடிக்கிறானே தெரியாது. திடீர்னு ஏதாச்சும் போகுது, எங்கேயாச்சும் தர்றேன், எங்கேயாச்சும் போகிறோம், ஒரு 2.5 மணி நேரம் காணாம போயிடுது. ஐயோ, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரங்கிறது காலேஜில் இருந்த வரைக்கும் அதோட ஒர்த்து நமக்கு தெரியல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இப்போ டைமுங்கிறத ட்ரேட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அதுதான் நேற்று நானும் நம்ம மும்பை டோலரும் அதான் பேசிகிட்டு இருந்தோம். அதான் சொல்லிட்டு இருந்தான். ஒரு டைமில் காலேஜ் படிக்கிறப்ப டைம் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு அப்படின்னு சும்மா உட்காந்துருந்தா ஏதாச்சும் எதுவும் பண்ணல, சும்மா உட்காந்துருக்க நமக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். அது சும்மா உட்காந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு பரவாயில்ல, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் போகிறேன் வரேன். அதுக்கடுத்து எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. எங்கள் அம்மா அப்புறம் கால் பண்ணுவாங்க, யாராச்சும் பண்ணணும். ஆனால் அதனால இவன் கால் பண்ணுவான். இவன் மார்ச் மாதம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி கால் பண்ணிட்டு இருக்கான். அதனால நான் கொஞ்ச நாள் டைம் பாஸ் ஆகுது. ஸோ இவன் கால் பண்ணுவான், அம்மா கால் பண்ணுவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாலிடாக முடிஞ்சுன்னா திருப்பி டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருப்ப. ஒரு 12:30 மணி 1 மணி டைம் தூங்குற டைமுமே இதாகிடுச்சு. 12:30 மணி 1 மணிக்கு படுத்து தூங்கி எழுந்துச்சு ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஆனால் நான் இதே எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் ஒரு சிலர்லாம் 20ங்கிறது மினிமம் அவனுங்களுக்கு 30 40 அந்த மாதிரி தூரத்துக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப சிட்டி டிராஃபிக்கில் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு ஆஃபீஸ், 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு 7 மணி 8 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 7 7:30 8 மணிக்கெலாம் கிளம்புனாங்கன்னா 8 மணிக்கு கிளம்புனாங்கன்னா 9 ஆஃபீஸ் வந்து அங்கேருந்து சாப்பிட்டு அப்புறம் அங்கே உட்காந்துட்டு திருப்பி 6 மணிக்கு கிளம்புனா திருப்பி டிராஃபிக்கில் அடிச்சு முடிச்சு 8 மணிக்கு போனேன். 8 மணின்னு த்ரெஷோல்ட் டைம் சொல்லணும். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு ஒரு 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 8 மணிக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தும் பசங்க இருப்பாங்க, அது இருப்பாங்க இது இருப்பாங்க. ஒருத்தனோட அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்போ அது இதெல்லாம் ஒருத்தரால் இந்த இதுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுது. எப்போதான் 6 டே ஒர்க்கு, அப்புறம் சண்டே ஒரு நாள் லீவ்னாலும் சண்டே ஒரு நாள் எங்கே இந்த அலைச்சல் 12 மணி நேரம் அலைச்சலுக்கு படுத்து தூங்கி எழுந்திருக்க டைம் சரியாக போயிடும். அது இப்போ எந்திரிச்சா அப்புறம்
பசங்க புள்ள குட்டி அது பால் மளிகை ரேஷன் அது இதுன்னு வாங்கிட்டு ஒரு மனுஷனால அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மீட்டிங் கொடுத்தனா அவன் பெரிய விஷயம். ஒருத்தர் இருக்காரு, அதனால தான் சொன்னேன். எங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுவாரு. அவர் பயங்கர, அவர் மகான். அவர் தான் கொஞ்சம் மென்டி மாதிரி நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல. நல்ல சூப்பரான ஆளு. அவரை பத்தி ஒரு நாள் நம்ம விரிவா பேசுவோம். அதுதான், அதாவது ஒரு நம்மளோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரெண்ட் சர்க்கிள் குறையிறது அது ஓகே தான். ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் மூவ் ஆகும் போவோம், எப்பயாச்சும் தான் மீட் பண்ணுவோம், யாரு கூடயாச்சும் எப்பயாச்சும் டச்சில் இருப்போம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி சொல்றது, நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸுமே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. எனக்குமே ஒரு புது ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ பிடிச்சிருந்தாலுமே திருப்பி எஃபர்ட் போடணும் அது இது அப்படிங்கிற அந்த ஒரு, ஆனால் அந்த எஃபர்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு புதுசா ஒரு ஆள் மீட் பண்ணணும், பேசணும், அவங்களோட நெட்ஒர்க். ஆல்ரெடி இன்ட்ரோவர்ட் நான், அதை தாண்டி நெட்ஒர்க் பண்றது அது இதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்கா இருக்கு. அதை தாண்டி என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாது, நமக்கு தெரிஞ்சதும் ஒருவேளை எனக்கு இப்படின்னு தோணுது, ஒண்ணு நமக்கு ஒருத்தவங்களோட பேச தெரியலையா, இல்ல இன்னொரு சைட்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்களோட இருக்க அந்த ஒரு என்னோட சர்க்கிளை நான் ஒழுங்கா எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பசங்க அப்படின்னா அவனுங்கன்னா காலேஜில் அது பண்ண இது பண்ணா அது இப்படி இப்படி போயிட்டு இருக்கடா அப்படி போயிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி அது பண்ணலாம். திடீர்னு பாக்குறவன்ட்டு என்ன பண்ண முடியும், நம்ம கிட்ட நம்ம வேலையே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, என்ன பண்ண மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே பாரு இங்கே பாரு அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னா அவன் தூங்கிடுவான். அவ்வளவுதான். முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஸ்டார்ட் அப் அது இதுன்னு ஏதாச்சும் உருட்டுறதோட சேர்த்து பெருசா உருட்டிடலாம். இப்போ அதுவும் பண்ண முடியாது. அதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பேசுவேன், பிசினஸ் பத்தி பேசுவேன். அதை தாண்டி யாராச்சும் அவங்களா ஏதாச்சும் பேசுவேன். நானா பேசணும்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். அதுக்கடுத்து போனேன்னா நான் பூமர் ஆயிடுவேன். பூமர் பாதி இடத்துல நான் வாயே திறக்கிறது இல்லை. அது ஒரு விஷயம். ஸோ அதுவுமே ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. வாட் ஷுட் வி டூ திங்ஸ் அண்ட் ஸ்டஃப். அதாவது இந்த பொம்பிள்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பேருக்காச்சும் ஒரு ஸ்வைப், அவன் ரைட் ஸ்வைப் கொடுத்தாடா கூட பரவாயில்ல, ஆப்ல இருக்கு. ஒரு கட்டத்துல எனக்கு தோண ட்ரீம் லெவல்ல பாட்டு வர மாதிரி இதுலயும் ஃபுல்லா பாட்டு போட்டான் போல. நம்ம சும்மா ஆப்ல டெய்லி வந்துட்டு போனோங்கிறக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் சைடு பாட்டு வேற என்ன ஸ்பெஷல் நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். ஹைதராபாத் வந்ததுக்கு அடுத்து ஷாகோஸ்னு ஒரு கடையில போய் ஹலீம் ஆர்டர் பண்ணி, அப்பா நான் அம்மா டேஸ்ட் தெரியுமா, அப்படியா இன்னும் நாக்கில் அது நாட்டியம் ஆடுது. அந்த மாதிரி வேற மாதிரி ஸ்விக்கியில திருப்பி ஆர்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்விக்கி 2 அதுவும் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடு. ஷாகோஸ் போயிட்டு ஆர்டரை போட்டு வந்து ஒரு இது அடுத்து அந்த என்ன எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா தொடச்சி சாப்பிட்றதுக்காக ருமாலி ரொட்டி போட்டு சாப்பிட்டா அப்பப்பா செம்ம டேஸ்ட். அந்த நெய்யா எண்ணெயா என்னன்னு தெரியல, அதில் அப்படியே தழுவ போட்டு அடிச்சு வேற லெவல். ஷாகோஸ் 3 இடத்துல அலியும் ட்ரை பண்ணேன். இன்னொன்று ஸ்விம்மிங் போயிட்டு வர இடத்துல ஒருத்தர் இருந்தான், சரி வாங்கி ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட போயிட்டு போன சனிக்கிழமை வாங்கினேன். அது கொஞ்சம் ரொம்ப மென்னு மாதிரி இருந்துச்சு, அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் மேஃபில்னு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கே நேற்று ஆர்டர் பண்ணேன். ஓகே, டீசென்ட் டிஷ், சாப்பிட்லாம், குறை சொல்லாமல் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஷாகோஸ் வா சஜஸ்ட் பண்ணுவேன். எங்கள் ஆஃபீஸில் சில டைம் சஜஸ்ட் பண்ண பி மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த டைமு தேவர் வெரி ப்ரோஸ் அட் இட், குட், நல்லா இருந்துச்சு. அப்புறம் புதுசாக வேறு என்ன வாங்கினேன், ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினேன். அப்புறம் ஷூ கிழிஞ்சிச்சு, அதனால ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி அப்புறம் போயிட்டு அடிதாஸ் பூமா இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் சிக்கலை. அப்புறம் கடைசியில் இதில் மிந்த்ரா ஓப்பன் பண்ண ரேண்டமாக எஃப்யூக்குன்னு ஒரு ஷூ இருந்துச்சு. என் பட்ஜெட் 2000 ரூபா, ஆனால் ஷூ ரேட் 1100 ரூபா. நல்லாவும் இருந்துச்சு, போட்டிருக்கேன். லைக் ஒரு ரொம்ப
பூமாவை அடிச்சு நவுத்துற மாதிரி இதை நவுத்த முடியாது போல அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கேஷுவலாக தான் நடந்துட்டு இருக்கேன். பூமானா அடி போட்டு நவுத்திட்டு இருப்பேன். இது அந்த அளவுக்கு நவுத்த ஆரம்பிச்சேன்னா இருக்குமான்னு தெரில. அதனால அது ஒன்றும் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். தாண்டி திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் பக்கம் வந்து திருப்பி வருது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இன்னைக்கு எது ஆனாலும் சரி பாட்காஸ்ட் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வந்துச்சு. திருப்பி மைக்ரோசாஃப்ட் கிராஸ் பண்றப்ப மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் திருப்பி மேனிஃபெஸ்ட் பண்றோம். வில் பி மூவிங் டு மைக்ரோசாஃப்ட். பெட்டர் பண்றோம் தூக்குறோம். அதாண்டி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ஆல்ரெடி இருக்க குரூப்புமே கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது அப்படிங்கிறத தாண்டி நான் ரிலேட் பண்ணிக்கலான்னு போனாலுமே அது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன எதுன்னு தெரில எனக்கு. ஒருவேளை அவங்களோட பேசுறதுக்கு டாபிக் இல்லையா என்ன ஏதுன்னு ஐ குடன்ட் ஃபிகர் இட் அவுட். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஐ தாட் ஆஃப் கோயிங் ஃபார் ஈவெண்ட். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு, தமிழ் ஈவெண்ட்டு. ஸோ நம்ம ஏன்னா அவங்க ஒரு எனக்கு ஒரு கனெக்டிவ் ஃபேக்டர் இல்லாதனாலயா என்ன ஏதுன்னு எனக்கும் தெரில. அது இல்லாமல் ஒரு சில டைம் ஏதாவது இவங்க பேசுறதுக்கு ட்ரிகர் வேற வாய்க்கியே அது சும்மாவும் இருக்க முடியாது நம்மளால. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ அது இல்லாமல் இவங்களோட போகிறது வர்றது அப்படிங்கிறத தாண்டி இவங்களோட போனாலே செலவு எகிரிடுது, பயங்கரமான செலவாயிருது. ஒரு நார்மலாக போயிட்டு வந்தாலே ஒரு 2000 ரூபா 3000 ரூபான்னு போயிடுது. ஒரு சில டைம்லாம் ஃபுல்லாக நம்மளே தன் வயசில் நம்ம தான் பெரியவரா, அதனால தன்மானம் பார்க்காம செலவு பண்ணுறதுனால கஷ்டம். அதனால நமக்கு கொஞ்சம் நடுவில் பண தேவைகளும் இருக்குது. பண தேவைன்னா கடனாக இருக்கனாலும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வில் ஹோப் புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மீட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் இவங்களோட ரொம்ப கிளிங்கான ஆன மாதிரியே இருக்குது. ரொம்ப ஒரு சில டைம் ஏதாச்சும் பேசுகிறாங்க, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. அதனால் அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அடுத்த செட் ஆஃப் ஏதாச்சும் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். 2 கிடைத்தா நல்ல விஷயம்தான், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இல்லாமல் ஏதாச்சும் நம்ம பேசலாம், நம்ம மீம் ரெஃபரன்ஸாக ஏதாச்சும் பேசலாம். நம்ம பார்க்குறது பூரா கீமுன்னு தான் பேசுவோம். அது பேசுறதுக்கு இவன் மட்டும் தான் இருக்கு. இவனா அப்போ எங்கேயாச்சும் பாம்பே ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் கிக்கு போயிட்டானா அப்புறம் பேசுறதுக்கு ஆளே இருக்காது. அதனால ஸோ ஹோப்பிங் இங்கே போவோம், ஏதாச்சும் பண்ணுவோம், பார்க்குறோம், தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்ஆப் வித் இட். வேறு என்ன நடக்கிறது? திரும்பி லைட்டாக கன்சிஸ்டன்ட் ஆகணும். உடம்புக்கு நம்மளாம் லைட்டாக தொப்பு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். வாட்ஸ் நெக்ஸ்ட் அப் இந்த லைன்னா திருப்பி ஃபுட் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். திருப்பி நைட்டு சாப்பிட்றதெல்லாம் கட் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணிடணும். முடியாது அதுக்கு மேலாம் எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு. ஏன்னா திருப்பி அந்த ஒரு விஷயம் படிச்ச ஆரம்பிச்சதுலேருந்து என்னன்னா, எப்போ ஒரு நம்ம ஃபாஸ்ட் பண்ணாலும் ஃபாஸ்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ஆனால் கேலரி இன்டேக் கம்மி பண்ணும் அப்படிங்கிறது பார்த்ததுலேருந்து சரி நம்ம கம்மியாக தானே கேலரி இன்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். பார்த்தா நோ நத்திங் லைக் தட். நேற்றுமே பயங்கரமான சாப்பாடு. நேற்றுன்னா காலைல நைட்டு ஜீரோ கோக்கு பெங்களூர் போயிட்டு வந்தால எம்எம்எம் வச்சு அதையுமே அதுதான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். ஜீரோ கோக்கா போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெங்களூர்ல இந்த ஒரு மாசத்துல ஒரு 10 ஜீரோ கோக்குள்ள போயிருக்கும். ஜீரோ கோக்கு ஜீரோ பெப்சி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேற கட் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் போல. ஸோ அவனை கட் பண்ணணும். அதுக்கடுத்து
வேற என்ன பண்ணிட்டேன்? அதான் சனிக்கிழமை ராத்திரி, நேற்று ராத்திரி ஓவர்தான். சனிக்கிழமை ராத்திரி அதான் கோக் ஒன்று போட்டு ஒரு நைஸ் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி, நைஸ் பிஸ்கெட் பாக்கெட்டை தண்ணியில் தொட்டு சாப்பிட்றது சொல்ல இருக்கும், சூப்பராக இருக்கும். திடீர்னு அந்த கிரேவிங் வச்சு, முன்னெல்லாம் அந்த கிரேவிங் சூட்டு மூட்டு படுறா அப்படின்னு படுத்துருவேன். இப்போ அதை அவன் திருப்பி பழைய விநாயகம் மாதிரி சூத்த மூட்டு படுக்கிற வேலையை பார்க்கணும் போல. ஸோ அப்போ அது முடிஞ்சா அப்புறம் சாட்டர்டே காலையில் அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக்கு முடிச்சுட்டு பிஜியில் நூடுல்ஸ் போட்டானுங்க, சாப்பிட்டு மத்தியானம் சூப்பராக சாப்பாடு. மத்தியானம் வரப்போ பசி, நடுவில் காஃபி வேற போட்டாச்சு காலையிலே. அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு 3.5 வழக்கமாக 2 கரண்டி சோறு தாண்டி சாப்பிட்றதே இல்லை. 3.5 கரண்டி சாதம் அச்சு வலிச்சு போட்டு, ஒரு பருப்பு போட்டு, ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் சாதத்தை லைட்டாக டிவைட் பண்ணி கொஞ்சோண்டு ரசம் போட்டுட்டு வெளியில் போயிருந்தேன். ஆம்லெட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் முடி வெட்டினேன். ரொம்ப நாள் கழிச்சு முடி வெட்டி, நெகம் வெட்டி, அமுக்கட்டுகளை சிவப்பு, அது ஒரு கொஞ்சம் ப்ரொடக்டிவான விஷயம் தான். ஸோ பர்சனல் கேர் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஆம்லெட்டை வாங்கி வச்சு ஆம்லெட் லைட்டாக கருக்கிட்டான், காண்டது தான். ஆனாலும் ஃபுல் கட்டு நல்லா ஒரு கட்டுன்னு கட்டி முடிச்சுட்டு வந்து படுத்தது தான் ஞாபகம். நேற்று நைட்டு 7:30 மணிக்கு ஒரு லூஸ் எழுப்பி, சார் எர்டிகா நிற்குது உங்கள் தான் அப்படின்னா, எர்டிகாவும் இல்லை வெர்டிகாவும் இல்லை, இங்கே ஸ்கூட்டி வாங்கவே வழி இல்லாமத்துக்கு எர்டிகா அதெல்லாம் இல்லை அப்படின்னோன்னா வச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணேன். அப்புறம் தான் சரி திருப்பி பார்த்தேன். திருப்பி ஸ்விக்கிக்குள் நுழைஞ்சு என்ன சாப்பிட்டேன். இல்லை ஸ்விக்கியில் போனேன். இப்போ இங்கே பக்கத்துலேயே இன்னொரு கடை இருக்கா, அங்கே போயிட்டு ஆம்லெட் வாங்கின கடையிலேயே போயிட்டு 2 பரோட்டாவும் ஒரு எக் புரிஜும் வாங்கி வலிச்சு போட்டு உள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு காப்பியை போட்டு நான் வந்து அவ்வளோதான் மீல் முடிச்சு கம்முன்னு கிடப்போம் அப்படின்றது. அப்புறம் ஃப்ரெண்டு பேசினா, நம்ம பாம்பே டவுனில் பேசிகிட்டு இருந்தேன் சொன்னேன்ல, பேசி முடிச்சுட்டு இப்போ பார்த்துக்கினே இருந்தேன். அவ்வளோதான், கை டாமினோஸ்குள்ளே போச்சு. அங்கே ஒரு சிங்கி பார்சல் பீஸா 0 பெப்சி ஒன்று போட்டேன். 0 பெப்சி 0 கோக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. 0 பெப்சி எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, நமக்கு பிடிக்கல அது. ஸோ ஆர்டரை போட்டாச்சு. ஆர்டரை போட்டுட்டு சாப்பிட்டு கில்ட்டு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் போனேன், இப்போ ஸ்விம்மிங் போயிட்டு வந்துட்டு இங்கே சத்து மாவு இருக்குது. ஸோ சத்து மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பழமும் மற்றும் தேங்காய் மற்றும் வாஷிங் பவுடர் தேவைப்படுச்சு, அதுவும் வாங்கிட்டேன். இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறப்ப தான் நம்மளோட தேவைகளை ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளேஸ் பண்ணும். ஏன்னா 200 ரூபா கீழே ஆர்டர் தர மாட்டேங்கிறான். ஸோ அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எப்பப்பா. ஸோ அது பண்ணிவிட்டு இப்போதைக்கு அதான். ஸோ ப்ரோட்டீன் சைடு ஸ்விம்மிங் போனேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் இன்டோர் ஸ்விம்மிங் பூல் போனேன், அதனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை பயிற்சி இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, மூச்சு வாங்காமல் ஒரு 2 லேப் ஒரு சிலர்லாம் வரானுங்க, பார்த்தா வயிறு எரியுது. அதான் வரானுங்க, வந்து சிக்குன்னு போறானுங்க பார்த்தா மனுஷனாடா நீங்கள், ஹியூமன்ஸாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இது பண்ணும். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதை கம்மி பண்ணும். எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மீமு தான் சும்மா வந்துக்கிட்டே இருக்கு. என்னது, இந்த தூத்துக்குடி கொத்தனார் வருது, அதுக்கடுத்து பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை கழுகு மலை மச்சான்ஸ் மறந்துடாதீங்க, அது வருது. அது இல்லாம அது வருது. வேற என்னமோ இன்னொன்னு என்னமோ கர்மம் ஒன்று வருமே, இவனுங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இன்னொன்று என்னமோ வருது. அதனால ரொம்ப ஜாஸ்தியா ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதான் முதல்ல கட் பண்ணும், தூங்குற டைமை கட் பண்ணும், எல்லாம் திருப்பி மறுசீரமைப்பு பண்ணணும்ப்பா. பண்ணிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய். டூ டேக் குட் கேர் ஆஃப் யூ until I see you next time. ஒரு வழியாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு.